சிறந்த இயக்குனருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்கு பெட்னாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் மணிவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உடன் நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் ஷான் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஃபெஃப் அமைப்பிலிருந்து மீனாட்சி மற்றும் சவுந்தர் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த விருதை வழங்குவதற்கு எங்கள் ஸ்பான்சர் மரியாதைக்குரிய திரு ஆதித்யாராம் அவர்களை வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உடன் இந்த விருதை வழங்குவதற்கு கலை இயக்குனர் மரியாதைக்குரிய ஓவியர் மருது அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். If you want to become handsome, you want to give your hands to some who need help என்பது அப்துல் கலாம் அவர்களுடைய வசனம். அந்த வசனத்தை தனது வாழ்க்கையாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதித்யாராம் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த நன்றி. எஸ், அண்ட் இந்த மேடையில இன்னொரு நபரையும் நம்ம வந்து அன்போடு கூப்பிட போறோம். கதிர்வேல் குமார ராஜா, பிரசிடென்ட் ஆஃப் நியூயார்க் தமிழ் சங்கம். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். அவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரை வெல்கம் பண்ணிடலாம். நியூயார்க் தமிழ் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிர்வேல் குமார் ராஜா அவர்கள் இந்த விருதை உடன் இணைந்து வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எஸ், so best director and the nominees are சிறந்த இயக்குனருக்கான பரிந்துரைகள்: வெற்றிமாறன், அசுரன். படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். சுதா கொங்கரா, சூரரை போற்று. அவனே நாசமா போயிடுவான். நித்திலன் சுவாமிநாதன், மகாராஜா. ராஜ்குமார் பெரியசாமி, அமரன். டிஜே ஞானவேல், ஜெய்பீம். யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். வெற்றிமாறன், விடுதலை. தமிழரசன் பச்சமுத்து, லப்பர் பந்து. and the award goes to Best Director award goes to Mr. Rajkumar Periaswamy for Amaran. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் நம்பிக்கையை பெற்று ஒவ்வொரு தேசத்திலும் அமரர்களாக இருந்து வருகிற இராணுவ வீரர்களின் வாழ்வியலை அவ்வளவு அழகாக அப்படியே படம் பிடித்து காட்டி உலக மக்களின் நெஞ்சை வென்ற அமரன் திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை சிறந்த இயக்குனருக்கான விருதை பெறுவதற்கு அன்போடு மேடைக்கு அழைக்கிறது ஃபெஃப் அமைப்பு. ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு சிறந்த இயக்குனருக்கான விருதை பெறுகிறார் அண்ணன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். congratulations sir, and we are really happy. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே கண்டிப்பா வந்து அழுதுருப்போம். ஏன்னா நம்மள பயங்கரமா அழ வச்சுட்டாரு அந்த படம் மூலமா. ஸோ டெஃபினட்டா இது ஒரு ஸ்பெஷல் அவார்ட். எங்களுக்காக நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கும் நன்றி சார். Thank you so much. ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் ladies and gentlemen for this wonderful. Thank you all the dignitaries on the dais. Thank you. Thank you everyone. Thank you so much. Thank you all the dignitaries on the dais. Thank you for doing us the honors. Thank you. சார், அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ரிலீஸ் ஆன உடனே ஏகப்பட்ட உங்களோட இன்டர்வியூஸ், ஏகப்பட்ட சக்ஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ? இதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா சார்? எல்லாருக்கும் வணக்கம். யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவுக்கு இது என்னுடைய முதல் பயணம். அது வந்து இப்படி ஒரு விருது பயணமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இந்த மாதிரி வெளிநாட்டில் இவ்வளோ தமிழர்கள், அதுவும் குடும்பமாக குழந்தைங்களோட அப்பா அம்மாவோட அந்த மாதிரி நிறைய பேர் எல்லா டேபிள்லையும் சுற்றி உட்காந்து இந்த மாதிரி எங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறதுக்கு முதல்ல நன்றி.
இந்த ஃபெட்னா ஆர்கனைசர்ஸ் ஐ திங்க் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி. அண்ட் ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இதை எடுத்து நடத்தி பண்ணுறாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நம்மளுடைய மொழி தமிழ் அண்ட் சினிமாங்கிற இந்த கலையும் மொழியும் தான் நம்ம இத்தனை பேரை வந்து இங்கே ஒன்றா சேர்த்துருக்கு. ஸோ அதில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது. அதில் நீங்கள் அமரன் படத்துக்கு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிற விருது எனக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேள்விக்கு அதுதான் பதில். தேங்க்யூ சார். அதாவது சொன்ன மாதிரி லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் சாய் பல்லவி அழுவல, ஆனால் நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம் சார். அந்த மொமெண்ட் வந்து ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு சார்? பொதுவாக இயக்குனர்களுக்கு புரியும்னு நினைக்கிறது. முதல்ல வந்து நம்ம கதையை வந்து தனியாக ஒரு ரூமில் உட்காந்து நம்மளா அதில் பேப்பரில் எழுதி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அதை நிறைய பேருக்கு நரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணும் பொழுதே வந்து அந்த ஃபீலிங்க்கு வந்து நம்ம ஆகிடுவோம். நம்பினா அது வந்து நமக்கு மறத்துரும். அந்த எமோஷன்ஸ் ஆடியன்ஸ் கோத்ரூ பண்ணுற அந்த எமோஷனெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு நடக்கும். அது அப்புறம் திருப்பி அதை வந்து மற்றவங்க கிட்ட அதை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே ரியாக்ஷனை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அன்னைக்கு கால் ஷீட்டில் இந்த சீன் போட்டிருக்கோம், இதை வந்து நினச்சபடி அதை எடுத்துடணும். அந்த நேரம் எல்லாமே சரியாக நடந்துடணும். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு சின்ன விஷயம் தப்பாயிட்டா கூட அது வந்து வேறு ஏதாவது நடந்துடும். அந்த மாதிரி எதுவும் நிகழாமல் நினச்ச மாதிரியே வந்த ஒரு படம். அது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வுன்னு நினைக்கிறேன் அமரன் படமே. அது அமைந்த விதம், அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த நடிகர்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டு வந்தது. அதில் முக்கியமாக கமல்ஹாசன் சார் வந்து தயாரிப்பாளராக அதுக்குள்ளே வந்தது. ஏன்னா கடைசி ரிலீஸ் நாள் வரைக்கும் கமல்ஹாசன் சார் சைட்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் இருந்தது எல்லாமே. எந்தவித இடையூறு இல்லை வந்து ஒரு தங்கு தடை இல்லை ஒரு பொதுவாக சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து நுழைஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, அப்படி எதுவுமே நான் ஃபீல் பண்ணலை. ரொம்ப ஏதோ ஒரு நானே ஓன் ப்ரொடியூசராக இருந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த சௌகரியங்கள் எல்லாமே இருந்தது அந்த கம்பெனியில். ஸோ அந்த மாதிரி அது ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன அந்த காட்சி சாய் பல்லவி வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஒர்க் பண்ணிட்டா அதுக்கப்புறம் மற்ற அவங்க இல்லாத நாட்களை நம்ம ஷூட் பண்ணும் பொழுது கூட அவங்க இருந்தால் இதை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் அந்த சீன் எடுத்தது வந்து ஐ திங்க் ஒரு 40 நிமிஷத்தில் எடுத்துட்டோம் அது. ஆமாம். அது ஒரு லஞ்ச் பிரேக் அப்புறம் எடுத்தோம் ஒரு 40 மினிட்ஸ். பட் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அதனால அது எல்லாமே அப்படி எடுத்து. அமரன் திரைப்படத்தை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு உள்ள இருந்து பார்த்தோம். அதனால ரொம்ப இன்னும் நெருக்கமா அந்த படம் எங்களுக்கு இருந்ததுண்ணே. உங்களுடைய திரைமொழியில ஒரு இராணுவ வீரனுடைய வாழ்க்கையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் எடுத்து காட்டியிருந்தீங்க. அடுத்த திரைப்படம் என்ன செய்ய போறீங்க? ஒரு படத்துக்கும் அடுத்தடுத்த படம் வந்து வித்தியாசமான கதைக்களமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொரு இயக்குனரும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ அது இராணுவ வீரரை பற்றின படம்ங்கிறத தாண்டி என் பார்வையில் அமரன் வந்து எப்போவுமே வந்து ஒரு லவ் ஸ்டோரி. அது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பிட்வீன் ஒரு கப்புள் ஹூ ஃபெல் இன் லவ் அண்ட் தே பிகேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதில் அவர் ஒரு மிலிட்டரி பர்சனாக இருந்தார். இப்போ பண்ண போகிற படம் வந்து அது ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன் அதை பற்றி சொல்கிறது. அடுத்த படம் வந்து தனுஷ் சார் நடிக்கிறார் அந்த படத்தில். ஆமாம், கூடிய விரைவில் ஷூட்டிங் தொடங்குவோம். அக்டோபர். ஒரு லவ் ஜானரா இருக்குமா சார்? என்ன மாதிரியான ஜானரா இருக்கும் சார்? இல்லை, லவ் இருக்குது படத்தில் இருக்குது. பட் நாட் ஜஸ்ட் அது வந்து ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்கிற காதல் மட்டும் இல்லை, நிறைய காதல் அதில் இருக்குது. நிறைய உணர்வு பூர்வமான ரிலேஷன்ஷிப்ஸ் அதில் இருக்கு படத்தில். ரொம்ப மகிழ்ச்சி. We are looking forward and thank you so much. இதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே விருது விழா நடந்தாலும் அங்கே அமரன் திரைப்படத்துக்கு ஒரு விருதும் ராஜ்குமார் பெரியசாமி அண்ணன் அந்த மேடையில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எங்கே தமிழ் சினிமாவுக்கு விருது கிடைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எடுக்கிற எல்லா திரைப்படமும் இதே போல பெரிய வரவேற்பு பெறுவதற்கு ஃபெட்னாவும் எல்லா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் நீங்க வரணும் அப்படின்னு எங்க சார்பா எல்லாரும் சார்பா கேட்டுக்கிறோம். Thank you so much for being here sir. Thank you. அதுக்கு முக்கியமானது ஒரு காரணம்,
the entire cast and crew. So சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி, ரோமான் ஷால், ராகுல் போஸ் சார், இப்படி நிறைய பேர் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. என்னோடய தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் சாய், எடிட்டர் கலை அண்ட் தயாரிப்பாளர் கமல்ஹாசன் சார், மேஜர் முகுந்த் வரதராஜன் மற்றும் அவரோட குடும்பத்தார், ஒரிஜினல் இந்து அமரன் ரெபேக்கா ஃபேமிலி. வர்கீஸ், அவங்க தாய் தந்தை குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நேரம் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபெட்னா, தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ நரேஷ், தேங்க்யூ மிஸ்டர் விஜய் சார். இந்த அவார்டு கொடுத்தவங்க, இங்கே மேடையில் இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்டு இந்த ஷோக்கு வந்திருக்கிற லிங்குசாமி சார், சீனு ராமசாமி சார், மாரி செல்வராஜ் சார், ரவிவர்மன் சார், இமான் சார், எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு மாலையாக இது போயிட்டுருக்கு. அதை அமைச்சு தந்த ஃபெட்னாவுக்கு அகெயின் நன்றி. தேங்க்யூ. ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி அண்ணே.